இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு பார்க்கலாம். நேற்று எங்கள் வீட்டில் இருக்க நைட்டு வந்ததே 2:30 மணிக்கு தான், மிட் நைட்டில் தான் வந்தார். சரி காலையில் சமைக்க முடியாது அப்படின்னாரு. ஏன்னா காலையில் என் பையனுக்கு ஃபுல் டே ஸ்கூலு, எப்படியும் சாப்பாடு கட்டி தான் கொடுக்கணும். லீவாக இருந்தால் கூட சாதம் மட்டும் வச்சுக்க சொல்லலாம், எதுனா பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஃபுல் டேன்றதுனால கண்டிப்பாக டிஃபனும் வேணும், சாப்பாடும் வேணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. அவர் தூங்குறதுக்கே மணி 3:30 ஆகிடுச்சி. சரி காலைல ஏன் சொன்னேன், நான் சொன்னேன் காலைல டிஃபனும் சாப்பாடும் கடையிலே வாங்கிடு, பரவாயில்ல நாங்கள் 2 பேர் தானே சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொன்னால். காலையில் வந்து இட்லி வடை வாங்கிட்டு வந்திருந்தார். மசாலா வடையும் வாங்கினார், உளுந்து வடையும் வாங்கியிருந்தார். காலையில் டிஃபன் அவனுக்கு 2 இட்லி ஊற்றி தான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் இட்லி கார சட்னி வடை வச்சு சாப்பிட்டேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து பிரிஞ்சி சாதமும் மீல் மேக்கர்லாம் போட்டு பிரிஞ்சி சாதம், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, அதுதான் அவனுக்கு கட்டி கொடுத்துருந்தேன். இது வந்து நான் போட்டு சாப்பிட்டது. கொஞ்சோண்டு பிரிஞ்சி சாதம், ஒரு மசால் வடை, கொஞ்சோண்டு ஊறுகாய், வெறும் வெங்காயம், தயிர் பச்சடியில் வெறும் வெங்காயம், இதை வச்சு தான் நான் சாப்பிட்டேன். மோசஸ்க்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல, ஏன்னா இது எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் செஞ்சுட்டு போனார். மோசஸ்க்கு வந்து இந்த பாதாம் பிஸ்கெட் சொல்லியிருந்தேன்னா அதுதான் ஸ்நாக்ஸாக கொடுத்துருந்தேன். பாவங்க ரொம்ப கஷ்டங்க இந்த 1 மாதம் அவருக்கு. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு. வாங்க சாப்பிட்லாம்.